எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நம்ம இன்றைக்கி எது பார்க்க போகிறோன்னா, லெட்யூஸ் வந்து டிடபிள்யூசி ஹைட்ரோபோனிக் சிஸ்டத்தில் வந்து எப்படி வளர்க்குறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த லெட்யூஸ் பிளான்ட்டு. இது நம்ம லூலு ரோசான்னு சொல்கிறது. இது நம்ம வந்து ஒரு பிளான்ட்டு இந்த சைஸில் இருக்கும். இதை வந்து நம்ம டைரெக்டாக இந்த கப்பில் வைக்க வேண்டியதுதான். அந்த கப்பில் வச்சோன்னா இந்த கப்பு வந்து இது ஃபுல்லாக இந்த பிளான்ட் வந்துடும். இது வந்து நம்ம இந்த ஹோலில் வச்சுட்டோன்னா இந்த டிடபிள்யூசி ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் சொல்கிறது டீப் வாட்டர் கல்ச்சர் ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து டாப் பெட், நம்ம வந்து மேலே டேபிளில் தான் இந்த இது வளர்க்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து கீழே தண்ணியில் வந்துடும். இந்த ரூட்ஸ் மூலியமாக தான் இதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே இது மூலியமாக தான் எடுத்துக்குது. நம்மள்கிட்ட லூலு ரோசா, லூலு பயோண்டா, இது பட்டர் ஹெட்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஹைட்ரோபோனிக்கில் வந்து நல்லா வளருது. இது வந்து அதிக தண்ணியும் தேவைப்படாது, அதிக மருந்தும் தேவைப்படாது. ஃபுல் ரூட்ஸ், இதோட ஃபுல் வேர் வந்து ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் நீங்களே. இது ஹார்வெஸ்டிங் வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். இது 250 300 கிராம் வரையும் நம்ம சைஸ் வந்துடுச்சுன்னா நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். இது நம்ம ரெட் ஓக் லீஃப்னு சொல்கிறோம். இது ரெட் ஓக் லீஃபு. இது ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே கீழே வந்து தண்ணி தான். இந்த லெட்யூஸ் லீஃபில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது வந்து நமக்கு வந்து போனுக்கு, ஐஸ்க்கு, ஸ்கின்னுக்கு இதுக்கெலாம் ரொம்ப வந்து பயன்படுது. இது நிறையா பேர் வந்து சலாத் அப்படின்னு சொல்கிற டைரெக்டாக இந்த லீஃபை வந்து சாப்பிட்றாங்க. இதனால நல்ல பயன் கிடைக்கிது இந்த லெட்யூஸ் லீஃப் மூலம்.
இந்த லெட்யூஸ் டிடபிள்யூசி ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் இல்லாமல் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிற இண்டோர் வெர்டிக்கல் ஃபார்ம், அதில் வந்து என்எஃப்டி மூலியமாக இந்த லெட்யூஸ் வளர்க்கப்படுது. இந்த வீடியோ என்னோடய முதல் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி.